கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இது நம்முடைய கருப்பொருளாக 2வது மாதம் நிறைவு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது கிளைமேக்ஸ் போகிறதுக்கு. பட் பிஃபோர் தட், மகிமை என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் பயன்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் இறங்கியிருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியது. இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். நாம் வழக்கமாய் புரிந்து கொள்ளுகிற காரியம், நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று தான் செய்யணும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதெல்லாம் மேலோட்டமாய் நாம் பார்க்கிற காரியங்கள். கர்த்தருடைய மகிமை பழைய ஏற்பாட்டிலே எப்படியெல்லாம் விளங்கியது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமை இப்பொழுது எங்கிருக்கிறது? தேவனுடைய மகிமை நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபை காலத்தில் தேவனுடைய மகிமை எங்கேயாவது இறங்கி இருக்கிறதான்னு கேட்டால், மனிதர்களாக முயற்சி செய்கிறாங்க. ஒருவேளை இந்த ஃபுல்பீட் இருக்கிற இடமெல்லாம் புகை போடுறாங்க, கலர் கலராக லைட்டை போட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேளை ஆராதனையில் சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் பாடல் பாட ஆரம்பித்த உடனே, ஒருவேளை வேகமாக கைத்தட்ட ஆரம்பித்த உடனே, நம்ம எல்லோரும் உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்தோடனே, மகிமை மகிமை இங்கே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறதுன்னு நாமே ஏதோ ஒரு போலித்தனமான ஒரு மகிமையில் இருப்பதை போல நாம் நினச்சிக்கிறோம் அதான் மகிமைன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கடந்த வாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறதா? நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோமா? ஒரு நபர் சபைக்குள்ளே வராரு. அவர் எந்த எண்ணத்தோடு வராரு? விசுவாசம் இல்லைன்னா இதுக்குள்ளே உட்கார முடியாதுங்க. உண்மை தானே? நம்ம சர்ச்சுக்கு வரணுன்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏதோ தெருவில் இப்போது இந்த NH 45 பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்குறாங்க. எல்லோருமே இந்த உள்ளே வர்றதில்லைல்ல. இங்கே வரணுன்னா இன்றைக்கி நான் சபைக்கு போகிறேன், இயேசுன்னு பேர் தெரியணும், இது உள்ளே உட்காருனா கிறிஸ்தவங்கன்னு தெரியணும், இது உள்ளே வரணுன்னா உண்மையாகவே இயேசுவானவர் ஒரு கர்த்தர், நான் தொழுது கொள்ளக்கூடியவர், அந்த எண்ணெல்லாம் நான் உள்ளே வரமாட்டோம். உண்மை. பட் இதுக்குள்ளே வந்திருக்கிற எல்லோருமே அந்த விசுவாசத்தில் மகிமையின் மேல் மகிமை அடைந்திருக்கிறோமா? இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இப்போ நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன், பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், முத்துப்பாண்டியும் மாணவ போதகர்னு அழைக்கப்படுற போதகருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்டர்ன் பாஸ்டர்ஸும் பாஸ்டர் தான் கூப்பிடப்படுவாங்க. உதவி போதகர், இணை போதகர், போதகர், தலைமை போதகர், இந்த நிலைகள் இருக்கிறது இல்லையா? அதே போல விசுவாசமும் அந்த துவக்கத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது. நான் என்னன்னு வந்தேன்? கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு வந்தேன். எங்கள் வீட்டில் பிரச்சனைங்க, எனக்கு பொருளாதார பிரச்சனை, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, இயேசுவை நம்பினா அவர் சரி பண்ணுவார்னு வந்தேன். ஓ, உண்மைதான், நிச்சயமாக நீங்கள் வந்தது நல்லது, இயேசுவானவர் நம்புறீங்க, குட். கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருது? இந்த இயேசுவானவர் எனக்கு உதவி செஞ்சார், எனக்கு ஆறுதல் கொடுத்தார், எனக்கு தைரியம் கொடுத்தார், நம்பிக்கை கொடுத்துக்கல, ஓகே. ஆனால் அது என்னவா டெவலப் ஆச்சு? எனக்கு மரணம் வரும்னு எனக்கு தெரியும், வந்துச்சு. நான் கவலையே படலையே. ஏன் அப்படின்னா, மரித்தாலும் உயிரோடு எழுப்புறவர் தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், இப்போ நம்ப ஆரம்பித்தேன். என் விசுவாசம் அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த கட்டத்தை தாண்டின பிறகு 3வது நிலைக்கு நான் என்ன வரேன்? நான் இப்போ உள்ளே வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம், இங்கே வந்ததுலேருந்து இயேசு எனக்கு உதவி செய்வார்னு வந்தேன்,
எந்த நிலைமை போனாலும் அவர் என்ன நடத்துவார்னு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போது 3வது ஸ்டேஜ் எனக்கு என்ன தெரியுமா, இப்போ விசுவாசம், அவர் எனக்குள்ளவே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அது 3வது ஸ்டேஜ் வந்துருச்சு. 4வது ஸ்டேஜ் நான் அவரை தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அவர் எனக்கு அற்புதம் செய்கிறவராக தெரிஞ்சார், உதவி செய்கிறவராக தெரிஞ்சார். ஆனால் இப்போது அவரை தெரிஞ்சிக்க என் பிரச்சனை மாறுறதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லைங்க, நான் மாறணும்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். இது எத்தனையாவது ஸ்டேஜ்? 4வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் வரும்போது அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா இப்போ அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் விசுவாசியாக வந்தவன் 4வது ஸ்டேஜுக்குள்ளே சீசனாக மாறிட்டேன். சீசனாக ஆரம்பித்த பிற்பாடு அவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார், எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். எதையாவது ஒன்று கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நான் செய்யணும். நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்னன்னு என்ன பண்ணார், எனக்கு சொன்னார். நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எத்தனையாவது ஸ்டேஜ்? 5வது ஸ்டேஜ். போன வாரத்தில் எதில் முடித்தோம்? 6 ஸ்டேஜ் படித்தோம். 6வது ஸ்டேஜ் என்னது? இப்போ இதெல்லாம் நான் கதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, 2 கொரிந்தியர் 1, 2, 3 இருக்கிற வசனம் தான் இது, ரைட். நம்ம 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். அதில் 6வது ஸ்டேஜ் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் குறிப்பாக பாருங்கள், 11வது வசனத்தில் இருக்குது, சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நான் மாற ஆரம்பிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் விளங்குது. முதல்ல நான் கிறிஸ்தவனில் சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு இயேசுவை வெளிப்படுத்தலாம் தெரியாதுங்க. இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உங்கள் லைஃப்னுடைய ப்ராக்ரஸை நீங்கள் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இயேசு ஒரு தேவன், ஒரு கடவுள் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, நான் வந்தேங்க. வந்தால் அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு வந்துச்சு, நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் எனக்குள்ளே வந்தார், எனக்குள்ளே இருக்கிறாருன்னு நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு என்ன பண்ண தெரியுங்களா, நான் உண்மையாகவே அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பித்து எனக்கு அவரை தெரியப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அறிகிற அறிவு வந்துச்சு, நான் வளர ஆரம்பித்தேன் சீசனாக. அடுத்தது கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். 6வது, இப்போல்லாம் நான் என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில் அவர் என் சரீரத்தில் வெளிப்படணும், என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னு வந்துட்டேன். நான் போன வாரம் இதில் தான் நிறுத்தணும். கவனிங்க, இவ்வளோ நேரம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் கேட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் போன வாரம் மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரி, இப்போ இந்த போன வாரம் இந்த செய்தியில் 6ஓடு நிறுத்திட்டேன்ல, இன்றைக்கு 7வது நிலைக்கு போக போகிறோம். இந்த 7வது நிலை என்னது பாருங்கள், என் கூட இந்த 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சரி, பவுலினுடைய வார்த்தை எவ்வளவு அழகாக 7வது நிலைக்கு அவரை கொண்டு போய் வைத்திருக்கிறது. 7வது நிலை அவருடைய ஃபெய்த் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த ஒருவேளை அது பர்ஃபெக்டான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா விசுவாசம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனபடியினாலே அப்படின்னு சொன்னால் இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும் கவனித்து பார்த்தா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் இருக்குதுல்ல, அதனால் நான் சோர்ந்து போகிறதில்லை.
ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த வசனத்தை படித்த உடனே என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சோர்ந்தே போவதில்லை பாஸ்டர். என் மனசு சோர்ந்து போவதே கிடையாது. தைரியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நான் கவலைப்படுறதே இல்லை, எதுவும் என்னை அசைக்காது அப்படின்னு எத்தனை பேர் என்னால் கை தூக்கி சொல்ல முடியும்? நல்லா உட்காந்துருப்போம், ஆமாம் தானே? சூப்பராக உட்காந்துருப்போம், நல்லா பேசிட்டு திடீர்னு மயக்கம் வந்தேன்னு சோர்ந்து போயிடும் இல்லை, ஆமாம் தானே? இது இயல்புங்க, நிச்சயமாக இயல்பு. நல்லா உட்காந்துருக்குறீங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நியூஸை கேட்ட உடனே முகம் மாறிடும். நீங்கள் நீங்கள் பாருங்கள், பைபிள் வச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க, மெசேஜ் கேட்டுட்ருக்கீங்க, இது முடித்த உடனே ஒரு செய்தி வரும், அந்த செய்தி கேட்ட உடனே என் முகம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நான் சந்தோஷமாக இங்கே தான் புறப்பட்டு சண்டே முடிச்சுட்டு நீங்கள்லாம் வேலை செய்யுங்கன்னு போயிட்டு ரிட்டன் வரேன். ஒரு கூட்டம் திபுன்னு ஒரு கூட்டம் அப்படியே உட்காந்துருக்குது. நடுவில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, கழுத்து முகம் எல்லாம். எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு, டாடி எங்கே இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. வேக சரி ரைட், ஃபோனு ரைட், என்ன பாது, சாமு வந்து ஏதோ பூச்சி கடிச்சிடுச்சு, உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரில. அங்கே நாங்கள் அடித்து பிடிச்சிட்டு வேகமாக இங்கே வந்து பார்த்தா கதுண்டுன்னு ஒன்று கடிச்சிருக்கானே. ஒன்றும் இல்லை, ஒரு டீ போட்டால் சரியாயிருண்டா. நான் சாம் முகத்தை பார்க்குறேன், அவன் முகத்தில் இருக்கிற ஒரு பெரிய சோர்வு, அவ்வளவு, அதாவது அவ்வளவு கலக்கம். ஆண்டு விட எல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டோம், கொண்டாடி எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தன் கீழே வந்துட்டாங்க. விழுந்த மாத்திரத்தில் அதுக்கு ரெஸ்பான்ஸாக இருந்த எல்லார் முகமும் என்ன ஆயிடுச்சு, கலங்கி தவிச்சு வயிறு கலக்கி, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி பதில் சொல்லுவேன்னு தெரியலையே, என்ன ஆகுன்னு தெரியலையே. சரி, இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம்ல. நம்ம லைஃப் என்ன செய்யுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சோர்ந்து போயிடுவோம், கொஞ்ச நேரத்தில் தளர்ந்து போயிடுவோம், கொஞ்ச நேரத்தில் மனம் விட்டுருவோம், கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எனக்கு பயம் வந்துடுது, கலக்கம் வருது. திடீர்னு டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, காப்பாற்ற முடியாதுங்க, கடவுள் தான் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம பாருங்களேன், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தை மைக் கொடுத்து பாருங்க, ஐயோ நம்ம பாடுவோம், இன்னும் அழகாக பாட்டு. நான் இந்த மேலானவைகளை தேடு பாடும் பொழுது நீங்கள் எல்லாருமே பாடினீங்க, நான் கவனித்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் சுகமோ பேர் புகழோ நீ சுகித்து நீ வாழ்கிறாயோ, சந்தேகமில்லை மரணம் ஒரு நாள் உன்னையும். இப்போ கவனிங்க, மரணம் என்பது எந்த செகண்ட் வேணால் என்ன சந்திக்கலாம், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எத்தனை பேர் மரணத்தை உண்மையாகவே தைரியமாக சந்திக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நானும் விசுவாசி, நான் ஒரு மரணத்தை சந்திப்பதற்கு தயார். நீங்கள் இப்போ உங்களை கேளுங்க, நான் சாவறதுக்கு தயார் பாஸ்டர் எல்லாரும் சொல்லிவிடுவோம். ஆனால் உங்கள் அன்புக்குரியவங்க சாகிறதுக்கு நீங்கள் தயாரா? நான் இப்போ கேட்டேன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக பாஸ்ட் நான் ரெடி, நீங்கள் ஃபஸ்ட்டு செத்தீங்கன்னா நான் உங்க கூடவே செத்துருவேன், ரைட்டா? ஆமாம் தானே? சாகிறதுக்கு நீங்கள் ரெடிங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிரியம் வச்சுருக்கிறீங்களே, அவங்கள சாக கொடுக்கறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் இழக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் உண்மையாகவே இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் விரும்புகிற மாதிரியே சூப்பராக போகிற வரைக்கும் விசுவாசம் நல்லா இருக்குதுங்க. என்ன இது பாருங்கள், இது வரைக்கும் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா
நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், ஆறுதல் செய்வார் நம்பினேன், செஞ்சார், ஓகே, விசுவாசம் சூப்பராயிருச்சு. ரெண்டாவது, எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் அதுலேயும் நன்மையை கொடுப்பாருன்னு நம்பினேன், ஓகே, ஜெயிச்சிட்டேன். இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நம்பினேன், அதுவும் எனக்கு விசுவாசத்தில் பிரச்சனை இல்லை. அடுத்தது எனக்கு அவரை அறிகிற அறிவில் வளர ஆரம்பித்தேன், சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு ஊழியம் செய்கிறேன், சூப்பர். கர்த்தரை வெளிப்படுத்தணுமா, சூப்பர். ஆனால் இப்போ பவுல் சொல்கிறாரு, என் விசுவாசத்தினுடைய நிலை மகிமையின் மேல் மகிமை அடையும் பொழுது அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் எதுவும் என்னை அசைக்காது. எப்படி அசைக்காது? என்னுடைய விசுவாசத்தில் நான் சோர்ந்தே போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன் என்ன, எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பயம் கிடையாது, நான் சோர்ந்து போகிறதில்லை. நான் தைரியத்தோடு என்னால் கரேஜியஸாக அந்த இடத்துல நான் அசையாமல் அப்படியே நான் யாராக இருப்பேனோ அப்படி இருப்பேன். இங்கே இருக்கிற யாரால் அப்படி சொல்ல முடியும்? பவுல் சொல்கிறாரு, மகிமைனா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டதில்லை. அந்த விசுவாசம் உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வதற்கு, நீங்கள் வளர்ந்துருக்கிறதுக்கு உங்கள் ஸ்டேட் என்னவா மாறி இருக்கணும். உங்கள் வருஷத்தை கணக்கு பண்ணி பாருங்கள். இத்தனை வருஷம் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் உங்களை ஈஸியாக உங்கள் மனசை உடைச்சிட முடியும். ஈஸியாக நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ஜீசஸ் இஸ் நாட் எ பர்சன் who can be affected with mood. இயேசுவானவரை எந்த ஒரு மூடில் என்ன பண்ண முடியாது, அஃபெக்ட் பண்ணிட முடியாது. ஓவராக சந்தோஷப்பட்டுருவ மாட்டார், இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவரை திடீர்னு ஒன்றை சொல்லி, இப்போ ஒன்றும் இல்லை, இயேசுவான்ட்டு உன்னை சிலுவையில் அடிக்க போகிறாங்கன்னு அவர் பயந்து நிற்பாரா? நீ சாவ போகிறோன்னு பயந்துருவாரா? இப்போ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள், இன்றைக்கி திடீர்னு இன்றைக்கி மத்தியானம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, டாக்டர் சொல்லிட்டார் இன்னும் 2 மணி நேரத்துக்கு உங்களை தாங்காதுன்ட்டார். ஜஸ்ட் உங்கள் மனசில் அப்படியே உங்களை நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு யோசித்து பாருங்கள். ஐயோ எம்மா எங்கம்மாங்கிற, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டு நான் என்னுடைய நிலையே மாறிடும்ல. அப்போ இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வந்தேன்ல, இது வரைக்கும் வந்தேன்ல, என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாய் அறிவுள்ளதாக இருந்தால் இந்த ஸ்டாண்டுக்கு நான் வருவேன்னு கேட்டால், ஒருவேளை சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம சபையில் சிண்ட்ரெல்லாவை பற்றி உங்களுக்கு தெரியும். சிண்ட்ரெல்லாவுடைய சுச்சுவேஷன் ஒரு கட்டத்திலையும் அபாயத்துக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பரபரப்போட, துக்கத்தோட, துயரத்தோட, பயத்தோட அதை எதிர்கொள்கிறோம், இல்லை தைரியமாக அதை எதிர்கொள்கிறோம். ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் சோர்ந்து போகிறதில்ல தெரியுமா? எனக்கு இந்த ஃபெய்த் இப்படி வந்ததுக்கு காரணம் தெரியுமா? 2 காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நிலையற்றது, எதுவும் நிலையானது கிடையாது. எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போகும். நீ சம்பாதிக்கக்கூடிய எல்லாம், செல்வம் சுகமோ பேர் புகழோ, நீ எல்லாம் சுகமாக இருக்கிற அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் மாறும். எல்லாம் நிலை மாறக்கூடியது. எல்லாம் நிச்சயமாய் ஒரு மாதிரி இருக்காது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம், நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே நிலை கிடையாது என் வாழ்க்கையில். நிலையில்லாத ஒன்றின் மீது நான் ஏன் மனசை பறிகொடுத்து என் வாழ்க்கையில் சோர்ந்து போகணும்? இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்? ஏஜ் கூட கூட பலவீனம் வரும். இங்கே நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராப்ளமே என்ன தெரியுமா? இப்போ அவங்களுடைய மனசு முழுக்கும் ஏன் சோர்ந்து போகுது தெரியுமா? முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல, முன்ன மாதிரி சாப்பிட முடியல, முன்ன மாதிரி ஓடி ஆடி எதையும் செய்ய முடியல.
வயசு கூட கூட என்ன ஆகும்? பலவீனம் வரத்தான் செய்யும். நம்ம குருத்தோலையாக இருந்தப்போ நடந்ததெல்லாம் இப்போ பழுத்தோலையாக என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. சீரியஸ். இப்போ என் பிள்ளைங்க நேற்றுக்கு என்னை கூப்பிட்டு போய் அவங்களாம் பால் கோவாவாக அள்ளி திங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியாது? திங்க முடியாது. ரைட், நான் என்ன பண்ணலாம்? லைட்டாக நாக்கில் என்ன பண்ணேன், அப்படி தொட்டு விடுமா, அவ்வளோதான். வேறு எதுவும் என்ன பண்ண முடியாது. எனக்கு வயசு கூடிருச்சு. எனக்கு தெரியணும், என்னுடைய புறம்பான மனுஷன் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பால்கோவா நான் அவங்கள மாதிரி சாப்பிட்ருக்கலாம், மாறிடும். நான் அது மேலே இப்போ எனக்கு சாப்பிட முடியலையே, ஐயோ சாப்பிட முடியலையே, ஐயோ சாப்பிட முடியலையே, சாப்பிட முடியலையே. என் வாழ்க்கை ஏன் சோர்ந்து போகுது தெரியுங்களா? நிலையற்றதின் மேலே என் மனசு பற்றாயிருக்கிறதுனால தான் நான் சோர்ந்து போகிறேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் இது அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, வேண்டாம் வேண்டாம்னா வேண்டாம் தான். நான் இப்போ எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் மீது பற்று வைத்திருப்பதனால என் மனசு எல்லாவற்றுக்கும் சோர்ந்து போகிறது. நிச்சயம் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் சாவாங்க, எனக்கு தெரியும். அது ஐயோ சாவக்கூடாது, 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 யாரும் செத்துடக்கூடாது. அது 92 வயசு. டாக்டர் சொல்கிறாரு, வென்டிலேட்டரை எடுத்தீங்கன்னா செத்துருவார். பரவாயில்லங்க, வென்டிலேட்டர்லேயே நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்போம். அவர் என்ன பண்ணுறக்கூடாது, செத்துடக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் விருப்பம். நிலை இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க இல்லைங்கிற ஒரு விஷயத்தின் மீது எனக்கு ஒரு தைரியம் வர்றதில்லை. வேண்டாங்கிற ஒரு விஷயம் அது, அதன் மேலே எனக்கு அவ்வளவு பற்று, அவ்வளவு ஒரு மோகம் அதன் மேலே. அதை நான் இழக்கிறதுக்கு விரும்பலை. சீரியஸாக நீங்கள் நானும் விசுவாசிகள்னு சொன்னால் வாங்கிறத விட எடுத்துக்கிறத விட இழக்கிறதுங்கிறது ஃபேக்டு. போய் தான் ஆகும். எதுவாக இருந்தாலும் போயிடும். அது எனக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நான் வேறு ஒன்றை நோக்கி வளருவேன். அழிகின்ற ஒன்றின் மீது, நிலையற்ற ஒன்றின் மீது பற்று வைத்து அது எத்தனை முறை எடுத்துக்கிட்டாலும் அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச பிறகும் அது மேலேயே நான் மோகம் வச்சிருக்கிறேன். எத்தனை முறை சாப்பிட்டாலும் சரி, எத்தனை முறை குடித்தாலும் சரி, அது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் அதன் மீது எனக்கு ஒரு மோகம் இருக்குல்ல. நான் அதனால தான் அது கிடைக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன், கிடைக்கலைன்னா சோகமாயிடும். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று கிடைத்தால் சந்தோஷமாகவும் இழந்தால் சோகமாகவும் மாறுறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்னும் தெளிவடையலை. பாட்டு சூப்பராக பாடினீங்க, சந்தேகமில்லை மரணம் ஒரு நாள் நிச்சயம் சந்திக்குமே. பாட்டு மட்டும் வருது, ஆனால் எல்லாவற்றையும் இழப்பது என்பது ஃபேக்ட். அது உண்மைதான். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நான் போய் அழுதாலும் புரண்டாலும் என்ன பண்ணாலும் சரி திரும்பி வராது. தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவங்க பையன் மரண படுகையில் இருந்துட்டான், குழந்தை சாவ பழை கிடைக்கிறான். தாவீது போய் ரட்டில் உட்காந்து சாம்பலில் உட்காந்துன்னு சாப்பிடாம பட்னியை கடந்து அழுது புலம்பி, ஐயோ ஆண்டவரே அவனை கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு புலம்புலும் புலம்புறான், அழுகுறான், கதறான், எல்லாம் பண்ணுறான். குழந்தைய பார்க்க கூட இல்லை, அவன் அழுதுகிட்டே கிடக்கிறான். நியூஸ் வந்துருச்சு, எப்பா புள்ள செத்துட்டான்ப்பா. இப்போ நம்ம அழுதுகிட்டே புள்ள காப்பாற்றணும் சொல்லி நியூஸ் வந்துருச்சு, புள்ள செத்துட்டான்னு. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்களேன், அவங்க ஆபத்துங்கிற நிலைமையில் அழுதுன்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். செத்துட்டான பிறகு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ஒரு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வரும் பாருங்க, அவங்கள அடக்கவே முடியாது, பயங்கரமாக அழுவாங்கல்ல. தாவீது என்ன பண்ண தெரியுமா, இவ்வளோ நேரம் அழுதுந்தவன் டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டான், எல்லாத்தையும் ஏற கட்டான், எழுந்துச்சு போனான், குளித்தான், டே சாப்பாடை கொண்டு வானான். ஏடா பைத்தியக்காரனடா நீ, புள்ள உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ கற்றுன்னு இப்படி கத்துனேன், புலம்புனேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். செத்துட்டானவொடனே போய் நீ பாட்டு ரட்டை தூக்கி போட்ட, போய் கண்ணை தொடச்சிட்ட, போய் குளிச்சுட்ட, சாப்பாடு கொடுங்குற மனுஷனடா நீ. எப்பா நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், அவனை எப்படியாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்துட்டாரு. இப்போ ஒன்று தெளிவு என்ன தெரியுமா, இப்போ அவன் செத்துட்டான்ல,
அவன் திரும்பி என்கிட்ட வர முடியாது. ஒன்று மட்டும் நடக்கும், நான் தான் யார்கிட்ட போக முடியும்? அவன்கிட்ட போக முடியும். இப்போ நான் எதுக்கு அழுவணும்? ஃபெய்த்னா என்ன தெரியுமா? எனக்கு வரக்கூடிய தெளிவு, இந்த உலகத்தில் எதுவும் மாறி போகும், எதுவும் அது நிலை கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்பொழுது நான் நிலையற்ற ஒரு காரியத்தின் மேலே பற்று வைத்து அதை வளர்த்துக்கிட்டு போனால், நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டீங்களே, உங்கள் விசுவாசம் இந்த நிலையில்லாத பொருளுக்காகவே கர்த்தரை நம்பிக்கிட்டு இங்கே உட்காருவீங்க. நான் இயேசுவை நம்புகிறேங்க, அவர் எனக்கு செல்வத்தை கொடுப்பாரு, அவர் எனக்கு அறிவு கொடுப்பாரு, அவர் எனக்கு மனைவி கொடுப்பாரு, கணவன் கொடுப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு. நீங்கள் வேறு ஒரு இயேசுவை வணங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே இருங்க. ஆனால் கண்ணாடியில் இயேசுவை பார்க்க ஆரம்பித்தேன், முகமுகமாக பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கர்த்தரை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தெளிவு, இவையெல்லாம் இழக்கக்கூடியதே, இவையெல்லாம் எனக்கு நிரந்தரமற்றதே. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ இது வேஸ்ட்னா அப்போ என்னப்பா உனக்கு கிடைக்கும்? அநித்தியமான ஒன்றை நான் அறிய ஆரம்பித்து விட்டேன். என் வாழ்க்கையில் நித்தியம்னு ஒன்று இருக்குதுங்க, நிலையான வாழ்க்கை ஒன்று இருக்குது. அது தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகம் மாறி போகும். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீணான இந்த உலகத்திலேருந்து ஒன்றை நான் பார்க்க போகிறேன், நிலையான ஒன்று எனக்கு இருக்குது. ஆகையினால நிலையற்ற ஒன்றை நான் இழப்பதில் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு. நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே சொல்லுவோம்ல, நான் சர்ச்சுக்கு ஆரம்பிச்சேன், வேலை போயிடுச்சு பாஸ்டர், சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், வருமானமே போயிடுச்சு ஆண்டவர், சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன், நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன். சர்ச்சுக்கு வந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க, நமக்கு நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க, நான் வெறும் கையோடு வந்தேன், இப்போது 2 பொண்டாட்டியோடு இருக்கிறேன். யாக்கோபு என்ன சொன்னார்? அவர் பாட்டு பாடுறேன்ல, வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன். அப்புறம் என்னத்தோடு போயிட்டார் அவர்? இரு பரிவாரம்னா என்ன? 2 ஒய்ஃபோடு வந்துங்கிறாரு. நம்ம ஆளுங்க அதை எடுத்து பாட்டாக வேறு எழுதிட்டாங்க. என்னென்ன? ஆண்டவரே நான் வெறும் கையாக நடந்து வந்தேன், இப்போது ராகேல் லேயாலோடு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? அதுதான் ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறான். பைபிள் இவங்கெல்லாம் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், 2 குடும்பத்தை கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே, 2 பொண்டாட்டி இருக்கிறாங்க ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சீரியஸா யாக்கோபு பாடினதெல்லாம் நம்ம பாடிடலாமா? பாட முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நான் வந்தேன், கர்த்தரனை இவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறார், இதுக்கு பேர் விசுவாசம்னு வச்சுக்கிறோம். பவுல் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் அதை இழக்காத. எதை இழக்காது தெரியுமா? விசுவாசத்தை இழக்காத. ஏன்னா நீ இழக்கிற எல்லாம் நிலையற்றது. நிலையான ஒன்றை நீ இழக்கலை, அது போயிடும்பா. சரி, இன்னைக்கு உனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நஷ்டமாயிருச்சு, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறியா? சோர்ந்து போகாத. ஒருவேளை இன்னைக்கு நீ 10 லட்சம் இழந்த, நாளைக்கு உன் ஜீவனே போயிடும்னா அந்த 10 லட்சம் நஷ்டம் என்ன உனக்கு? என்ன ஒன்றுமே இல்லைல்ல. நீ இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கணக்கு போடுற, ஐயோ இந்த 10 லட்சம் போச்சு, என் வாழ்க்கை முழுக்க நான் எப்படி வாழ்வேன்னு தெரியாது, நீ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதுல்ல. ஏன் உனக்கு அவ்வளோ கவலை? விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லுது? இது எல்லாம் அவர் கருத்தில் இருக்குது, அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம். எனக்கு வரக்கூடிய உபத்திரம்னு இருக்குது இல்லை. என்னை எல்லாரும் இப்போ கொஞ்சம் கவனிச்சிடுங்க. இவ்வளோ நேரம் மெசேஜ் கேட்டீங்க, முக்கியமான வார்த்தை இதுதான். எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறதில்ல, அந்த பிரச்சனை என்னை மகிமையின் மேல் மகிமை அடைய சேனிமை ஒழிய சோர்ந்து போக வைக்கக்கூடாது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். உங்கள் பைபிளை இப்போ உத்து பாருங்களேன், அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன்.
உபத்திரவம்னு அதுக்கப்புறம் என்னென்ன வார்த்தை இருக்கு வாசிக்கலாமா? உபத்திரவத்துக்கு அடுத்தது மிகவும். எல்லாம் சொல்லுங்க, என்னது ஃபர்ஸ்ட்? மிகவும். சத்தமா சொல்லலாமா? மிகவும். ரெண்டாவது வார்த்தை என்னது? அதிகமான. மூணாவது என்னது? நித்திய. நாலாவது என்ன? கன மகிமையை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவீங்களா, சோர்வின் மேல சோர்வு அடைவீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, யாராலேயோ வருது, எந்த சூழ்நிலை வருது, அந்த பிரச்சனையில நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கூட இல்லை. நீங்க உபத்திரம் வரும்பொழுதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பவுல் அவர்கள் சொல்றாரு, என் வாழ்க்கையில் நான் எப்படி தெரியுமா பார்த்தேன் உபத்திரவத்தை. எக்ஸாம்பிளுக்கு பவுலை மட்டும் ஒரே ஒரு லைன் பார்த்தலாம். இந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். இதை நம்ம தொடர்ந்து வாசித்தலாம். எல்லாவற்றிலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். என்னவா விளங்க பண்ணுகிறோம்? இந்த ஊழியத்தில் சோர்ந்து போகாதவங்களாக நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது அதிகாரத்தில் என் கூட பாருங்கள், 2 கொரிந்தியர் 7 குறிப்பாக 4வது வசனத்திலேருந்து பாருங்கள். மிகுந்த தைரியத்தோடு உங்களிடத்தில் பேசுகிறேன். அதாவது சோர்ந்து போகாதவனாக பேசுகிறேன், தைரியம் உள்ளவனாக சொல்லுகிறேன். என்ன தெரியுங்களா? உங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைஞ்சிருக்கிறேன். எங்களுக்கு உண்டான, அதாவது சகல உபத்திரவங்களிலும் எப்படி இருக்கிறேன்னா பரிபூரண சந்தோஷம். உங்கள் பைபிள் இருக்குதா பாருங்களேன். எனக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலும் நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூரண சந்தோஷம். நீங்கள் யாராவது ஆன்லைன் பண்ணி என் இருதயத்தில் எழுதிக்கிட்டு என்ன தெரியுங்களா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் துக்கமாகிடுவேன், சோர்ந்து போயிடுவேன், மூலையில் போய் உக்காந்துப்பேன், அழுவேன், அப்படியே தவிப்பேன். என்ன தான் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படியா? எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுங்களா? அந்த உபத்திரவம் என் விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அந்த உபத்திரவம் என்ன இன்னும் மகிமையுள்ளவனாய் மாற்றும். பிரச்சனையே வேணான்னு நினைக்கிறோம்ல. ஸ்டூடெண்ட் என்னது, ஸ்கூலுக்கெல்லாம் ஈஸியாக போயிடுறான், பரீட்சை மட்டும் வேணாம் அவனுக்கு. சேம் என் வாழ்க்கையில் கர்த்தர் வேணும், எனக்கு உபத்திரவம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை எல்லாரும் நல்லா வச்சுக்கோங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் நல்லா வைங்க. இதான் நம்ம ப்ரேயர் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக பிரச்சனை வரும்பொழுது நான் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கிரும், மாறிடும். ஆனால் அதில் நான் யாராக நின்னேன்? என் தெளிவு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையில் ஏன் தெரியுமா சந்தோஷப்படுறேன்? ஒன்று, நாளுக்கு நாள் என் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்லை, சீரியஸாகவே இல்லை. நீங்களாம் எத்தனை வயசு உங்களுக்கு கணக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நான் ரொம்ப வருஷம்லாம் கணக்கெலாம் பண்ணி வைக்கல. இப்போவே ஆண்டவர் சொல்கிறேன், போதும் ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான வருஷங்கள் வரைக்கும் வைங்க, நானாக வருஷங்களை எனக்கு கூட்டி கொடுங்க. இன்னும் நான் 10 வருஷம் வாழணும், இன்னும் 20 வருஷம் வாழலாம் நான் கேட்கல. உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த பூமியில் நான் வச்சுருக்குன்னு நினைக்கலாம் வச்சுருங்க. வேணான்னு நினச்சிங்கன்னா முதல்ல தூக்கிடுங்க. தெளிவாக சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஏன் தெரியுங்களா? எனக்கு அவர் கூட போய் நித்தியமாக வாழ போகிறேன். இந்த பூமியில் அந்த உபத்திரவம் இல்லைன்னா என் உடம்பு அழிவுக்கு நோக்கி பயணிக்காது. சுகர் வரணும், பிபி வரணும்,
கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் வரணும், ஹார்ட் ப்ராப்ளம் வரணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக டீக்கே ஆகிக்கிட்டே இருக்கிறேன். என் சரீரம் 40 வயசுக்கு அப்புறம் அழிய ஆரம்பித்து விட்டது. அழிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ என்ன எதிர்பார்க்கல தெரியுமா? இன்னும் நான் ஸ்ட்ராங்காக இல்லை, என் உள்ளான மனுஷன்தான் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகுது. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியுது. எனக்கு தெரியும். உள்ளான மனுஷன் இப்போ 70 வயசுங்க உட்காந்துருக்கிறவங்க, 65 வயசு உட்காந்துங்க, எத்தனை பேர் ஸ்ட்ராங்கான விசுவாசம் சொல்லுங்கள்? நாம் தானே இப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஏன்னா வயசாயிருச்சு, முடியல, வர முடியல பாஸ்டர், நடக்க முடியல, மேலே ஏற முடியல. உண்மைதான். புறம்பான மனுஷன் அழியுது. ஆனால் உள்ளான மனுஷன், நான் கீழே வந்து உட்கார்ந்தாலும் என் விசுவாசத்தை நான் எப்படி காட்டுவேன்? என் பிரச்சனை, என் முகம் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் நான் வயசான பார்த்து சந்தோஷமாக இருங்க. ஏன் சோர்வாக இருக்கிறீங்க? என்னங்கய்யா பண்ணுறது? யாருமே சோறு போட மாட்டேங்கிறாங்க. நீ சோறு போட்டு உன்னை சொகுசாக வச்சுருந்தா நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாயிடுவியா? சோறு போடாமல் 4 பேர் இருக்கிறதா உன் பிரச்சனையா? ரைட், கவலைப்படாத. உண்மையாகவே கர்த்தரிடத்தில் போய் சேர்றதுக்கு நான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அது அவருடைய தெளிவு. புறம்பான மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒரு காரியத்தை விரும்புது. என்ன தெரியுங்களா? எப்படியாயிலும் நான் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டம், வேஸ்ட்டு பார்த்தனையும், இந்த உலகத்துக்கிற எல்லாம் வேஸ்ட்டு. நான் அவரை அறிய வேண்டும். மரணத்தை அறிந்து கொள்ளணும், உயிர்த்தெழுதலை அறிந்து கொள்ளணும், அவரிடத்தில் போய் ஜீவிக்கிற வாழ்க்கையை அறிந்து கொள்ளணும். நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அதனால் என் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டால், நான் கர்த்தரை அறிகிற அறிவில் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அறிஞ்சிக்குவேன். நான் என்னுடைய வாஞ்சையெல்லாம் டெய்லி எதெல்லாம் இழகுதோ போட்டோம். ஐம் ஹாப்பி. நான் இழக்கிறதுல சந்தோஷப்படுறேன், உபத்திரவப்படுறதுல சந்தோஷப்படுறேன். சீரியஸாக சொல்லப்போனால் அந்த 2 கொரிந்தியர் 7 நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த வசனத்துக்கு அடுத்தது பாருங்கள். எப்படி என்றால், குறிப்பாக 5வது வசனம், நாங்கள் மக்கதோனியா நாட்டுக்கு வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செஞ்சார். எனக்கு ஒரே ஒரு பயம். என்ன பயம்? என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாக போயிடுமா? நான் விதைச்ச விதையெல்லாம் வளராமல் போயிடுமா? நான் எவ்வளவு செஞ்சனோ, தேவன் என் மூலமாக என்னெல்லாம் பண்ணாரோ அது புரோஜனத்தை நான் பார்க்காதவே போயிடுவணும்னு என் மனசில் ஒரே ஒரு பயம் இருந்துச்சு. நான் எதுக்கு தெரியுமா பயந்தேன்? ஐயோ நான் செத்துருன்னு பயந்தனா? எனக்கு எல்லாம் போயிடுன்னு பயந்தனா? இல்லை. ஒரே ஒரு விஷயம் எனக்கு பயம், இந்த கொரிந்து சபை திருந்துமா? அது மட்டும் தான் என் பயம். ஆனால் தீத்து வந்தோடனே எனக்கு ஆறுதல் வந்துருச்சு. தீத்து வந்து என்ன தெரியுமா சொன்னால், நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மனம் திரும்ப பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். எனக்கு என் உபத்திரவத்தை எல்லாம் இப்போ பார்த்து நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? நான் எதுக்கெல்லாம் உபத்திரவப்பட்டனோ அந்த உபத்திரவத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு உபத்திரவப்பட்டால் அது இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக முடியுமா? என் வாழ்க்கையில் எதை வேணால் அனுபவிக்க தயார். விசுவாசத்தினுடைய அந்த நிலை என்ன தெரியுமா? ஃபைனல் நிலை, நான் அடையக்கூடிய எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவுக்கு மகிமையாக மாறும்னா, என்னை அடித்தா ஒருத்தன் திருந்துவானா? என்னை அடிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். என்னை அடித்தா இன்னொருத்தருக்கு கர்த்தருடைய வெளிச்சம் போகுமா? என்னை நசுக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். என்னை என்ன வேணா பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்குங்க, ஆனால் நீங்கள் வெளிப்படணும், நித்தியத்துக்கு மக்கள் வந்து சேரணும், என்னை பயன்படுத்திங்க. என்ன விசுவாசத்தில் நம்ம வளர்ந்தோம்? சும்மா நம்மை மையப்படுத்துறதுல வந்து நான், என் பேர், எந்து, இந்த உலகம், இந்த வாழ்க்கை, மாம்சம், குப்பங்க எல்லாம். இந்த வேதத்தில் சத்தியம் இப்படி தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளை வச்சு வேறு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கிகள் நீங்கள் செவி கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் குறைஞ்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை கேளுங்க. நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்களேன். பவுல் சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு உதாரணத்தை கவனிக்கலாம்.
என்ன உதாரணம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய உதாரணத்தை கவனிப்போம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிப்போம். 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட. சரி, இப்போ இந்த வசனம் புரியுதா பார்க்கலாம். விசுவாசம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வார், அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. விசுவாசம் எங்கே போய் முடியணும்? நீங்கள் என்னை என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துக்கு போகணும். அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இதை நீங்கள் அனுமதிங்க, இவருக்கு உயிர் கொடுங்க, இவருக்கு இதை பண்ணுங்க. இல்லை, நீங்கள் விரும்பினா செய்யுங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். என் விசுவாசம் என்ன தெரியுமா? என் விசுவாசம் எங்கே துவங்குச்சு, எங்கே ஆரம்பித்தேன்? இயேசு எனக்கு தலைவலியை குணமாக்க வரணும் தான் வந்தேன். ஆனால் என் தலையை உடைச்சி கூட நீங்கள் எதையாவது இந்த உலகத்தில் சாதிக்கணுமா, நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு மாறிட்டேன். என்னை என்ன வேணா பண்ணுங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பொசிஷன் வேணும், எனக்கு இதுக்கு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு ஒருவேளை ப்ரொமோஷன் வேணும், எனக்கு என் பேர் எல்லாம் இந்த நான் என்னை பற்றிலாம் இப்போ தேடலை. நீங்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டேன். என் விசுவாசத்தை முடிக்கிற இடத்துக்கு வரும்பொழுது யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு கேட்டால் 2வது வசனம் பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவானவருடைய எக்ஸாம்பிள் என்ன? இயேசுவானவர் பூமிக்கு வந்து என்ன சம்பாரிச்சார், என்ன அடைய விரும்பினார்? மனுஷரால் வரக்கூடிய மகிமையா? ராஜான்னு சொன்னாங்க எல்லாரும் சேர்த்து. ராஜாவாக இருக்கலாம்ல அவர். அவரை என்னவா ஆயிருக்க முடியாது. எதையாவது அவர் தேடினாரா? எதையுமே தேடல. அவர் வந்து பிதாவே நீங்கள் விரும்புகிறபடி எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விட்டு கொடுத்தாருல்ல. அவருக்கு ஏன் அப்படி விட்டு கொடுத்தாருன்னா, அவருக்கு ஒன்று தெரியும், தமக்கு முன் ஒரு சந்தோஷம் இருக்குது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் அது? ஒரு சந்தோஷத்தை முன்னாடி வச்சுட்டார். என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் இதெல்லாம் அனுபவிச்சாதான், இதெல்லாம் இழந்தாதான் அதெல்லாம் நடக்கும். எதெல்லாம் நடக்கும்? இங்கே உட்காந்துருக்குறாங்களே இவங்க எல்லாம் நித்தியத்தில் வந்து சேரணுன்னா நான் இப்போ பாடுபட்டாகணும், நான் இப்போ விட்டு கொடுத்தாகணும், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், நான் என்ன பார்க்கக்கூடாது. அன்றைக்கு அப்படி விட்டு கொடுத்ததுனால இயேசுக்கு என்ன கிடச்சிச்சு? அப்படி எல்லாத்தையும் இழந்ததுனால இயேசுக்கு என்ன கிடச்சிச்சு? இல்லை, அதே வசனத்திலே வார்த்தை இருக்குது. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ அவர் என்ன வேஸ்டாக போயிட்டாரா? விட்டு கொடுத்ததுனால, சிலுவையில் அடி போய் மறித்ததுனால, எல்லாத்தையும் அடி வாங்கினதுனால, எல்லாரும் துப்புனதுனால இயேசுவுக்கு என்ன நில நஷ்டமாயிடுச்சா? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ 3வது வசனத்தை எல்லாருமே வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அவரை நினைச்சீங்கன்னா ஒரு காலமும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஆனபடியினாலே நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? நான் இயேசுவை பார்க்குறேன். இயேசுவானவரது பூமியில் இருக்கிற எல்லாம் போனாலும் கவலைப்படல. இழக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார், விட்டு கொடுக்க ரெடியாக இருந்தார். எதையும் பெருசாக வச்சுக்கிட்டு நித்தியத்தை அவர் இழக்கலை. பவுல் என்ன தெரியுமா பண்ணார்? இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான், இயேசுக்கிட்ட இதை பார்த்ததுனால தான் எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? குப்பனை தூக்கி போட்டேன். எதெல்லாம் பூமியில் சொல்லி கொடுக்குறாங்களோ, இது முக்கியண்டா, அது முக்கியண்டா, இப்படி இருக்கணும்டா, அப்படி இருக்கணும்டான்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே. நகை முக்கியம், பணம் முக்கியம், பொருள் முக்கியம், படிப்பு முக்கியம், சம்பாதியம் முக்கியம், இந்த உலகமே முக்கியம் 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 எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு மூக்குனால முடியாது. ஆமாம், வீணாக போயிடுவோம்.
ஈஸி வழி. நான் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நான் ரெடிங்க, விட்டு கொடுக்க ரெடி. நான் எதுலேயும் பற்று வச்சுருக்க மாட்டேன். 2 இடம் வரும்பொழுது நான் எங்கே சூஸ் பண்ணுறேங்க கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையா என் சொந்த விஷயமா? சகோதரி செல்லினாகிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, எப்படி பாஸ்டர் விட்டு வர்றது? எப்படிம்மா நீ உள்ள டாக்டர் நீ தானா? நீ வந்து இன்ஜெக்ஷன் பண்ணால் தான் வந்து ட்ரீட்மெண்ட் நீ பண்ணுறேன். பார்க்க கூட விட மாட்டாங்க பாஸ்டர். அப்போ வெளியில் உட்காந்து என்ன பண்ணுவேன், என்னாச்சோ ஏதாச்சோன்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நீ அங்கே உட்காந்துருக்கணும். கவனிக்கிறதுக்கு 6-7 பேர் இருக்கிறாங்க. நீ எதை மையப்படுத்துன்னு பாரு. நான் என்ன செய்வேன், ஈவன் ஒருவேளை ஸ்டெஃபியே ஐசியூவில் வச்சுருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் பி ஹியர். சீரியஸாக யூ கேன் டூ. நான் இதை சும்மா பிரசங்கம் பண்ணல, உங்கள் கண்ணு முன்னால் நடந்துச்சு. இசிஜி எடுத்துகிட்டு ஆதி டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு ஹார்ட் அட்டாக் சனிக்கிழமை நைட்டு, அப்நார்மல். தனலட்சுமிக்கு எழுதி கொடுக்குறாரு, நீ தயவுசெய்து என்ன பண்ணுற, முதல்ல போய் டாக்டர் காலில் போகலாமா? என்னங்க விளையாடுறீங்களா, இது என்னது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இசிஜி அப்நார்மல், நீங்கள் போங்க உடனடியாக போங்க. டாக்டர் காலையில் ஆராதனை இருக்குது, முடிச்சுட்டு ஒன்று போகிறேன். என்னங்க நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, செத்துட்டுனா பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் நான் ஆராதனை நடத்திட்டு தான் போவேன். ஆராதனை நடத்தினேன், முடித்த பிறகு நீங்கள் எல்லோரும் என்னை எங்கே கூப்பிட்டு போனீங்க உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மறுபடியும் 3வது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் தெளிவாக ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயப்படலை. உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. நான் பதறலை, பயப்படலை, எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் பிரத்யட்சமாக எக்ஸாம்பிளாக தேவன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் இசிஜி அப்நார்மல், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தால் போடக்கூடிய மாத்திரை, நாக்கு கீழே வச்ச மாத்திரையை வச்சுக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க? கர்த்தர் நம்ம கண்ணு முன்னால் காமிச்சாரு. நாம் தான் விசுவாசத்தை கற்றுக்கல. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்ம நடுங்கி நிற்போம். கேட்டால் உங்களுக்கு என்னங்க, இங்கே வேதம் சொல்லி கொடுக்குற விசுவாசத்தை நீ கற்றுக்காமல் நீயா ஒரு விசுவாசம் வச்சுருந்தா, நீ உலகத்துக்குரியவனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நீ எங்கே போகிறன்னு நீயே எழுதிக்கோ. நீ அனித்தியமானவைகளை பற்றி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு நீ நீ இதை சொல்லலாம், இது ஒரு ஞானமா, நான் ஹாஸ்பிட்டல் விட்டு இப்படி வந்தால் என்னங்க, இஃப் ஐ எம் அட்மிட்டட் ஐ கேனாட் கம். நிச்சயமே சிண்டாவில் வர முடியாது, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் என் மனசு என்ன, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நித்தியமானவர்களுக்காக நான் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா வீணாக போயிடுவேன். ப்ளீஸ், ஆனபடினால் நான் சோர்ந்து போகிறேன். உள்ளான மனுஷன் பலப்படுது, புறமான மனுஷன் அழியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வரக்கூடிய எந்த துன்பமும் கர்த்தருக்குரிய அந்த மகிமையில் வழி நடத்துது. எப்படி நடத்துது? அதை மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கணும். எனக்கு வந்த பிரச்சனை, எனக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையிலையும் நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால தான் இந்த சபை மறுபடியும் ஒன்றா இருந்துச்சு, இல்லைன்னா அது அப்போவே வர மாதிரி போயிருக்கும். எனக்கு அடிப்பட்ட ரத்தத்தை பார்த்து பிரிஞ்சு ஓடினவங்களாம் ஓட்டிக்கினாங்க. ஆண்டவரே இன்னொரு முறை என்ன கீழே தள்ளுறீங்களான்னு கேட்டேன். என்னை தள்ளினா 4 பேர் ஒன்றாவாங்களா? நான் கீழே விட ரெடி. எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மகிமையாக இருக்குமா? ரெடி. அதிக கன மகிமையை உண்டாக்கும். இன்னும் விசுவாசத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன். எத்தனை பேர் ஆக போகிறீங்க? இனி என் வாழ்க்கையில் நித்தியத்துக்குரியதை தேடுவேன், அநித்தியமானதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். கர்த்தருக்குள்ள உண்மையாக நிற்பன்னு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். ஆனபடினால சோர்ந்து போகாமல், ஆத்துமாவில் இளைப்புள்ளவர்களாக இல்லாமல் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எனக்கு நான் எதை இழந்தாலும் அந்த நித்தியத்தில் அவரோடு கூட அரசாளுவோம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த அரசாளக்கூடியவனாக போய் நிச்சயமாக நான் நிற்பேன். அங்கே என்ன பாட்டு பாடினாங்க? வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்தோம். நாங்கள் என்னென்னு பாட்டு பாடினோம்? எங்களை என்ன பண்ணீங்க? பாவத்திலேருந்து
மீட்டெடுத்து எங்களை கழுவி ராஜாக்களும் ஆசாரிலுமாக்கி எங்களை கொண்டாந்து தேவனுக்கு முன்னாடி நிறுத்தின, எங்களை அரசாளுகிறவர்களாக நிறுத்திருக்கீங்க, ஆகையினால நாங்கள் உங்களை பாடுவோன்னு சொல்லி பாடினாங்க. அந்த பாட்டுக்கு நீங்களும் நான் சொந்தக்காரனாக மாறுறதுனா இந்த விசுவாசத்தை இன்றைக்கே உருவாக்கிக்கலாம். மகிமையின் மேல் மகிமையாடணும். நேற்றிருந்த விசுவாசிகளை நீங்கள் நேற்று வந்த மாதிரி இல்லை, போன வாரம் வந்த மாதிரி இல்லை. என் விசுவாசம் வளருது, ஸ்ட்ராங் ஆகுது, அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். சரிங்களா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபையும் இரக்கமும் மிக பெருசு. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுகிற கிருபையை தாங்க. உம்முடைய தயவு நடத்திட்டோம். இந்த விசுவாசம் எங்களுக்கு உருவாகட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மேம்படுத்த தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்த நண்பு